அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள 3ஆம் பருவத்திற்கான சமூக அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் உள்ள அலகு 3 தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மதராஸ் மாகாணத்தின் வரலாறு. அடுத்தது படிப்பேன் எழுதுவேன். நம்ம பாட புத்தகத்தில் பக்கம் 115 லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1947. மதராஸ் மாநிலம் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? 4. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969. மதராஸ் மாநிலம் டேஷ் மாவட்டங்களை உள்ளடக்கியிருந்தது 13. மதராஸ் மாநிலம் சுதந்திரத்துக்கு முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? மதராஸ் மாகாணம். அடுத்து பாருங்க, மதராஸ் மாகாணத்தின் பகுதிகளாக இருந்த மாநிலங்களின் பெயர்களை கண்டுபிடித்து சில பெயர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆந்திரா, ஒடிசா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. அடுத்தது மதராஸ் மாகாணத்தின் மாவட்டங்களை அவற்றின் புதிய பெயருடன் இணைக்க. மதுரா மதுரை, திருச்சினோபோலி திருச்சிராப்பள்ளி, திண்ணவேலி திருநெல்வேலி, செங்கல்பட் செங்கல்பட்டு, மதராஸ் சென்னை. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகளை எடுத்து எழுதுக. 1801 மதராஸ் மாகாணம் உருவாதல், 1947 இந்தியா சுதந்திரம் பெறுதல், 1969 தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் பெறுதல். அடுத்தது படிப்பேன் எழுதுவேன். நம்ம பாட புத்தகத்தில் பக்கம் 118 லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் தென்னிந்தியாவின் மலைவாழிடங்களில் புகழ் பெற்றவள், மலைகளின் ராணி, நான் யார்? உதகமண்டலம். ஊட்டியில் அழகான மலை வாழிடத்தை உருவாக்கியவர் ஜான் சல்லிவன். நீலகிரி மலையில் உள்ள மிகப்பெரிய சிகரம் தொட்டபெட்டா. தென்னிந்தியாவின் உயரமான சிகரங்களின் வரிசையில் தொட்டபெட்டா 4வது இடத்தில் உள்ளது. மதராஸ் மாகாணத்தின் கோடைக்கால தலைநகரம் இது ஊட்டி. அடுத்தது சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ள மாவட்டங்களை எடுத்து எழுதுக. ஊட்டி, தொட்டபெட்டா, நீலகிரி, கல்லணை பிரதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர், மெரினா கடற்கரை புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, திருமலை நாயக்கர் அரண்மனை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை. அடுத்து சிறப்பு பெயர்கள் குறிக்கும் நகரங்களின் பெயர்களை எழுதுக. மலைகளின் ராணி உதகமண்டலம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர், தென்னிந்தியாவின் 4வது உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா, தென்னிந்தியாவின் ஸ்பா குற்றாலம். அடுத்து நானே உருவாக்குவேன். இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் 122 நிறைய சுற்றுலா தலங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் மே மாதம் லீவுக்கு எந்த இடங்கள்லாம் போனீங்களோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். நானே செய்வேன். சரியான விடையை தேர்ந்தெடு. மதராஸ் மாகாணத்தில் இடம்பெறாத இன்றைய மாநிலம் குஜராத். வேலூர் கோட்டை, திருச்சி மலைக்கோட்டை. வைனு பாப்பு ஆய்வகம் என்பது ஒரு வானியல் ஆய்வுக்கூடம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள தொழில் நகரம் ஓசூர். ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்றது ஆடை தயாரிப்பு. யாழரசி தன் பேருந்து பயணத்தின் போது 83 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் மீது ஒரு கோவிலையும் கோட்டையும் கண்டானில் அவள் பார்த்த ஊர் திருச்சிராப்பள்ளி. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுவது தஞ்சாவூர். கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்க்க நாம் செல்ல வேண்டிய மாவட்டம் அரியலூர். ஏலக்காய் நகரம் என சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்ட ஊர் போடிநாயக்கனூர். தென்னிந்தியாவின் ஸ்பா என அழைக்கப்படுவது குற்றால அருவி.